ரயில்வே தண்டவாளம் அருகே வசிக்கும் எங்களை பாம்பு விஷப்பூச்சிகளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும். திருச்சி எம்பிக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி ராமகிருஷ்ணா தியேட்டர் ரயில்வே பாலம் அருகே ஜீவா நகர் உள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரயில்வே தண்டவாளம் அருகே வசித்து வருகின்றன. வீட்டின் அருகே உள்ள தண்டவாளம் சுவர் அருகே முள்செடிகள் காடு போல் வளர்ந்து குப்பைகள் உள்ள அடர்ந்த காடு போல் காணப்படுகிறது. இக்குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீட்டின் உள்ளே இரவு பகல் நேரங்களிலும் பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் வருகின்றன. இதனால் தினமும் இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கத்தை இழந்து வருகிறோம். மேலும் கை குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தனியாக விட்டு செல்ல பயமாக உள்ளது. சமீபத்தில் கூட விஷப்பாம்பு ஒன்று வந்துவிட்டது. இதனை அறிந்த நாங்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனே பாம்பை பிடித்து சென்றனர். ஆகவே ரயில்வே நிர்வாகம் எங்களின் உயிரை கருத்தில் கொண்டு உடனடியாக இப்பகுதியில் உள்ள அடர்ந்த காடுகளை சுத்தம் செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருச்சி எம்பி பல்வேறு பணிகள் செய்து வருவதாக கேள்விப்படுகிறோம். அவருக்கும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். இதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறையிடம் தெரிவித்து இப்பகுதியில் உள்ள குப்பை மற்றும் அடர்ந்த காடு போல் உள்ள செடி கொடிகளை அகற்றி உதவிட வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஜீவாநகர் பகுதியில் வசித்து வர்றோம். ராமகிருஷ்ணா தேட்டருக்கு பின்னாடி மதுரை ரோடுக்கு பின்னாடி ஜீவாநகருங்கிற பகுதியில் இருக்கோம். ரயில்வே கேட்டை ஒட்டி வீடுங்க நிறையா இருக்கிறனால அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட மரம் செடி கொடி நிறையா வளர்ந்து வெறும் பாம்பு பூச்சிகள் அடிக்கடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்துருது. நாங்கள் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் ரொம்ப பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை சுத்தமே பண்ணுறதில்ல. அப்படியே ரொம்ப குப்பை கூலம்லாம் வந்து கிடக்குது, முள் மண்டி கிடக்குது. அதில் பாம்பு நிறையா வருது, டெய்லி வருது. ஏற்கனவே 2-3 பேர்த்த வேறு கடிச்சிருச்சு வீட்டுக்குள்ளே வந்து. அதனால் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு 3-4 மாதமாக இருக்குது இந்த பிரச்சனை. இந்த மக்கள் சொன்ன பகுதி வந்து திருச்சி ஹைரோடு தென்னூர் ரோடு பக்கத்தில் ரயில்வே கேட்டு பக்கத்தில் உள்ள ஏரியா வந்து ஜீவாநகர். ஜீவாநகர் வடபுறம் மேற்குப்புறம் உள்ள ஏரியா லைனில் கோட்டஸ் வரைக்கும் அந்த வீடுகள் நிறையா இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வயதாரவங்களாம் இருக்கக்கூடிய ஏரியா அது. அந்த பக்கம் ஜன்னல் கதவு, பாத்ரூம் கதவு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் அந்த ஓரத்தில் பயங்கரமான அடர்த்தி முள்ளுக்காடு, பயங்கரமான கொடி படர்ந்து அடர்த்தியாக காடுகள் உள்ளது. அங்கேருந்து பல பாம்புகள், விஷக்கிருமிகள், விஷப்பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதாக தகவல். இவங்க என்ன ஃபயர் சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. சொல்லியும் கூட யார் எடுக்க, ஏன்னா கிடையாது வந்து ரயில்வே இடம். நாங்கள் வந்து மாநகராட்சி சொல்கிறதுக்கு வேலை கிடையாது, மாநகராட்சி செய்ய முடியாது. அதனால் ரயில்வே தான் செய்ய முடியும், ரயில்வேக்காரங்க தான் பார்க்க முடியும். இந்த மக்களுடைய பொதுநலத்திற்காக, மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக, அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகள் பாதுகாப்பிற்காக இந்த அடர்த்தியான அந்த காட்டை சுத்தம் செய்து அதை தெளிவுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் இவங்களே பப்ளிக்கே ஒரு 4-5 பாம்பு அடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக ஜன்னல் பாத்ரூம் திறந்த ஒரு பாம்பு பார்த்துருக்காங்க. ஆகையினால் இந்த அடர்த்தியான இடத்தை சுத்தம் செய்து அவர் உயிரை பாதுகாக்குமாறு உங்கள் தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது ரயில்வே தான் செய்ய முடியும். ரயில்வேக்காரன் தான் எடுத்து செய்யுங்க. நீங்கள் அங்கே குடியிருந்தாலும் உங்களுக்கு அதுதான் உங்கள் குழந்தைங்க மாதிரி, உங்கள் பிள்ளைங்க மாதிரி, உங்கள் குடும்பம் நினச்சி அந்த அடர்த்தியாக நான் காட்ட சரி பண்ணி சுத்தம் பண்ண விடுங்க. நீங்கள் காம்பவுண்ட் எடுத்துருக்கீங்க, ஓகே. இருந்தாலும் பாம்புகள் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுத்தம் செய்ய பொறுப்பு உங்களை சேர்ந்தது. நன்றி, வணக்கம். எம்பி தான் செய்ய முடியாது, இது யாரும் செய்ய முடியாது. எம்எல்ஏசியோ கவுன்சிலர்களோ பார்க்க முடியாது. ரயில்வே சேர்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பி தான் செய்ய முடியும். அது எம்பி தயவு கூர்ந்த எம்பி அவர்கள் இதை முன்னிறுத்தி அதை செய்து கொடுக்குமாறு தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. மதுரை ரோடு சார், லதா மதுரை ரோடுங்க சார். இது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி பாதுகாப்பாக வேணும். பூச்சி புட்டா வருது, என் பிள்ளைங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும். அதனால் எங்களுக்கு பாம்பு, தேல் அங்கே குப்பையாக கொட்டி வைக்கிறாங்க சார். வந்து எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிறாங்க சார். அதனால் பார்த்து அதனால் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு. என் பிள்ளைங்களாம் நல்லபடியாக விளையாடணும், அங்கிட்டு போகணும், இங்கிட்டு வரணும். தண்டபாலம் தாண்ட முடியல. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
நாங்கள் மதுரை ரோடு ஜீவா நகர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரயில்வே கேட் இருக்குது, ரயில்வே அந்த ட்ராக் இருக்குது. அங்கே வெறும் மரம், காடு, குப்பை மாதிரி இருக்குது. அங்கே வெறும் பூச்சிப்பட்டு, பாம்பு எல்லாம் வர்றதுனால எங்களுக்கு பயமாக இருக்குது. விஷப்பாம்போட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை ரயில்வே காரவங்க அதை சுத்தம் பண்ணி எங்களுக்கு நல்லா நீட்டாக ஆக்கி தரணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க, அங்கிட்டு தான் போகிறோம். அன்னைக்கு கூட வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க.